அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம்காக ரொம்ப தீவிரமா நீங்க படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்மளுக்கு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி. வெறும் 10 நாள் தான் இருக்குங்க. வெறும் 10 நாள் தான். இப்போ இந்த 10 நாளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி படிக்கலாம், இந்த 10 நாள்ல நம்ம படிச்சா எவ்வளவு மார்க் எடுக்க முடியும், இது வரைக்கும் நான் படிக்கலையே இனிமே நான் படிச்சா என்ன பண்ண முடியும் அப்படின்னு நிறைய டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ எதுக்காக பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா 10th பசங்களுக்காகவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஏன் பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி 10th பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய டவுட் இருக்கும். ஏன் பாத்தீங்கன்னா பசங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு மிகப்பெரிய உங்க வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம் நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. 11ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? சோ உங்ககிட்ட நிறைய டவுட்ஸ் இருக்கும், நிறைய உங்க மனசுல பாத்தீங்கன்னா கேள்விகள் இருக்கும், எக்ஸாம் ஃபியர்ன்றது இருக்கும். இந்த 10 நாள் நாங்க என்ன பிளான் பண்றது, எப்படி பிளான் பண்றது, எப்படி படிச்சா நம்ம இன்னும் நிறைய மார்க் எடுக்கிறது அப்படின்லாம் நிறைய டவுட் இருக்கும் இல்லையா? சோ அதுக்காக தாங்க இந்த வீடியோ. எங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாங்க டெய்லியுமே பாத்தீங்கன்னா லைவ்ல இருந்து டீடைல் வீடியோஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ஸ் வீடியோஸ்ல இருந்து எக்கச்சக்கமான விஷயம் உங்களுக்காக நாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில இந்த ஒரு வீடியோவுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் நாங்க சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம எங்க சார்பா நாங்க உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம். அது சார்பாவும் நான் இப்ப சொல்ல போறேன். எப்படி இந்த 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடிய இந்த 10 நாளை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், எப்படியெல்லாம் அவங்க படிக்கலாம், எப்படியெல்லாம் படிச்சா அவங்களால நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு வெறும் பாத்தீங்கன்னா 10 நாள் தான் இருக்கு. இந்த 10 நாளை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டா நீங்க ஒரு 2 நாள் பிரிச்சு நீங்க நல்லா படிச்சீங்கன்னா கூட போதும். நம்மளால 490+ எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா எடுக்க முடியும். சரி, நான் இந்த 2 நாள் பிரிச்சுட்டேன் சார், இந்த 2 நாளை எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம் உங்களுக்கு 11ஆம் தேதி தொடங்குது இல்லையா? அப்போ நீங்க 10ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ நீங்க தமிழ் படிங்க. இப்போ நாளைக்கு நீங்க நாளை கழிச்சு ஞாயிற்றுக்கிழமையும் மண்டேவும் நீங்க என்ன படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் இல்லைன்னா சோசியல் படிங்க. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 2 நாள் ஒரு சப்ஜெக்ட் நீங்க ஒதுக்குனீங்க அப்படின்னா சூப்பரா நம்மளால மார்க் எடுக்க முடியும். சரி, 2 நாள் நம்ம சப்ஜெக்ட் ஒதுக்கியாச்சு, நல்லா படிக்கணுமே, எங்க போய் படிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு தாங்க நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்காகவே ஒரு முக்கியமான தரமான ஒரு விஷயத்தை நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் கைட். சொல்லுங்க, சூப்பர் கைடு உங்களுக்காகவே 10th எல்லா சப்ஜெக்டுக்குமே, தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், சோசியலா இருக்கட்டும், எல்லா சப்ஜெக்டுக்குமே தரமா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த சூப்பர் கைடு நாங்க எல்லா வீடியோல சொல்றோமே. அப்படி இந்த சூப்பர் கைட்ல என்ன இருக்கு அப்படின்றத நீங்க கேட்கலாம். இந்த சூப்பர் கைட்ல என்ன இல்ல, நீங்க படிக்கக்கூடிய உங்களுக்கு எக்ஸாம்க்கு வரக்கூடிய எல்லாமே இந்த சூப்பர் கைட்ல இருக்கு. உங்களுக்கு புக் பேக் 1 மார்க் வேணுமா இருக்கு, புக் பேக் 2 மார்க் வேணுமா இருக்கு, புக் பேக் 3 மார்க் வேணுமா இருக்கு, புக் பேக் 4 மார்க் வேணுமா இருக்கு, புக் மார்க் 5 மார்க் வேணுமா இருக்கு, 7 மார்க் வேணுமா இருக்கு. அப்போ புக் பேக்கு இருக்கக்கூடிய எல்லாமே இருக்கு. சரி, புக் பேக்கு இருக்கக்கூடிய அதுல தானே இருக்கு. புக் இன்சைடுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா புக் இன்சைடுக்குமே எல்லாமே தரமா நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது உள்ளவே இன்செர்ட் பண்ணி வச்சிருக்கோம். புக் இன்சைட்ல இருக்கக்கூடிய 1 மார்க்கும் அதுல இருக்கு, 2 மார்க்கும் இருக்கு, 3 மார்க்கும் இருக்கு, 7 மார்க்கும் இருக்கு, 5 மார்க்கும் இருக்கு. மேக்ஸ்ல கிராஃப் இருக்கு, ஜாமெட்ரி இருக்கு, எல்லாமே அந்த சூப்பர் கைட்ல இருக்கு. நீங்க அந்த ஒரு கைடை மட்டும் ஒரு சப்ஜெக்டுக்கும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா போதும். வேற எங்கேயுமே போய் தேடவே தேவையில்லை. நீங்க அந்த ஒரு கைடை வச்சு சூப்பரா படிச்சிடலாம். சென்டம் எடுக்க முடியுமா எல்லா சப்ஜெக்ட்லயும்? தாராளமா எடுக்க முடியும். சரி, நான் சென்டம் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லா இருக்குமா, நான் ஆவரேஜா இருக்கனே, நான் நார்மல் ஸ்டூடெண்டா இருக்கனே, நான் பிலோ ஆவரேஜா இருக்கனே, என்னால இந்த கைடை யூஸ் பண்ணிக்க முடியுமா? நான் தாராளமா யூஸ் பண்ணிக்க முடியுங்க. அடிஷனல் கொஸ்டினுமே இருக்கு. கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம். சயின்ஸுக்கு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டயக்ராம் ஆட் பண்ணிருக்கோம், ப்ராப்ளம்ஸ் ஆட் பண்ணிருக்கோம், கம்பல்சரி கொஸ்டின் ஆட் பண்ணிருக்கோம். அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நாங்க தரமா அதுல ஆட் பண்ணி வச்சிருக்கோம். விலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா
இப்பல இருந்து கூட நாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதை வந்து ஆர்டர் பண்ணி எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் வாங்கல அப்படின்னா தயவு செஞ்சு எங்களுக்கு இதை வாங்கிக்கோங்க. நாங்களே ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம், அதுல பாத்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அதுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த சூப்பர் கைடை வாங்கிக்கோங்க. சரி, கைடு வாங்கியாச்சு, அப்போ படிக்கலாம். எப்போ படிக்கலாம்? எப்ப வேணாலும் படிக்கலாங்க. எப்படி மார்க் எடுக்கலாம்? நம்ம படிச்சாதானே மார்க் எடுக்க முடியும். சோ எந்தெந்த வகையெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம காலையில எழுந்து படிங்க. காலையில நம்ம எழுந்து படிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம பிரெயினுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லையா? சோ அந்த நேரம் நீங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா படிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நைட்ல ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க படிக்கிறதுக்கே ஒரு 20 நிமிஷம் ஆகுது அப்படின்னா, அதுவே நீங்க அந்த கொஸ்டினை நீங்க காலையில படிச்சீங்க அப்படின்னா அதை ஒரு 5 நிமிஷத்துலயோ 10 நிமிஷத்துலயோ படிச்சிட முடியும். சோ நீங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா காலையில எழுந்து படிங்க. இப்ப நாளைக்கு சண்டே, நம்மளால நிறைய பேர் பாத்தீங்கன்னா சண்டே ஆனாலே என்ன ஆயிடுவோம், ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம், ரெஸ்ட் டே அப்படின்னு விட்டுருவோம். ஆனா தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது வெறும் 10 நாள் தான். 10 நாள்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 நாள் அப்படின்னு பிரிச்சாச்சு இல்லையா? சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு நாளுமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அப்போ ஒரு நாளுக்கு நம்மளால எவ்வளவு படிக்க முடியுமோ அப்படின்னு நீங்க படிச்சிருங்க. சரியா? அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 நாள். அப்போ நீங்க நாளையில இருந்து நீங்க சயின்ஸ் படிக்கிறீங்களோ இல்ல சோசியல் படிக்கிறீங்களோ அது உங்களுடைய நீங்க படிக்கிற திறமையை பொறுத்து நீங்க அந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கோங்க. ஆனா 2 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி நீங்க பிரிச்சு வச்சுக்கோங்க. காலையில எழுந்து உங்களால எது எதெல்லாம் படிக்க முடியலையோ, எது எதெல்லாம் நீங்க கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்க அதை படிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சயின்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்குலாம் 7 மார்க் ரொம்ப கஷ்டமா இருக்கும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? சோ அப்போ காலையில எழுந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுங்க. கஷ்டமா இருக்கக்கூடிய கொஸ்டினை படிங்க. ஏன் காலையில இருந்து இந்த மாதிரி கஷ்டமான இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க பண்ண சொல்றோம் அப்படின்னா, காலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இருக்காது, யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸா இருந்தாலுமே சரி இல்ல மத்தவங்களா இருந்தாலும் சரி காலையில உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதனால காலைல உங்களுக்கு மைண்டும் ஃப்ரீயா இருக்கும். அப்போ நீங்க படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின்ல நல்லாவே ஸ்டோரேஜ் ஆகும். சோ நீங்க எக்ஸாம் எழுதும் போது ஈஸியா இருக்கும். சோ காலையில நீங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறத படிங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ஒரு 11ல இருந்து ஒரு 2 o'clock வரைக்குமே நீங்க கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி நல்லா படிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இப்போ புதுசா படிக்க போறதா இருந்தாலும் சரி, 4 மார்க்கோ 2 மார்க்கோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா படிக்கும் போது அந்த பாட்டுமே கவர் ஆயிடும். அப்போ ஈவினிங் நாங்க என்ன பண்றது அப்படின்னா, நீங்க படிச்ச எல்லாத்தையுமே கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். நீங்க ஒரு மாடல் எக்ஸாமோ இல்ல மார்க் டெஸ்டோ எழுதும் போதுதான் நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கே தெரிய வரும். அது உங்களுக்கு ஒரு எனர்ஜியாவும் இருக்கும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் காட்டும். அப்போ நீங்க தொடர்ந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் சரி படிக்கலாம், நம்ம நல்லா படிக்கிறோம், டெஸ்ட் எழுதி பாக்குறோம், நல்லா எழுதிருக்கோம் அப்படின்ட்டு உங்களை நீங்களே பாராட்டும் போது பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிறதுக்கு அது உங்களை தூண்டி விடும். சோ தயவு செஞ்சு நீங்க காலையில என்ன படிக்கிறீங்களோ, நீங்க காலையில ஒரு 5 மணில இருந்து ஈவினிங் ஒரு 5 மணி வரைக்கும் உங்களால என்ன படிக்க முடியுமோ எல்லாத்தையுமே படிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டதுக்கு அப்புறம் ஒரு 7 to 10 வரைக்கும் ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர், ஏதாவது ஒரு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இல்ல ஸ்கூல் லெவல்ல வச்ச கொஸ்டின் பேப்பர் ஏதாவது ஒண்ணு எடுத்து ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எங்களுடைய இன்ஸ்டிடியூட்லயுமே சரி, நாங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து வீக்லி பாத்தீங்கன்னா 4 times 3 times கண்டிப்பா மார்க் டெஸ்ட் வச்சிருவோம். சோ நம்ம எவ்வளவு படிச்சு நம்ம எவ்வளவு டெஸ்ட் எழுதுறோமோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் நல்லா வரும். அதே போல பாத்தீங்கன்னாக்கா எக்ஸாம் ஃபியர்ன்றது விட்டு போவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க அப்படின்றத செல்ஃப் எவாலுவேஷன் நம்ம படிக்க முடியும். சோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயம் நீங்க எக்ஸாம் எழுதி பாக்குறது மூலமா உங்களுக்கு கிடைக்கும். சோ நீங்க ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பிரிச்சுட்டு காலையில 5 மணில இருந்து ஈவினிங் நீங்க 5 மணி வரைக்கும் நீங்க படிக்கிறதையுமே நீங்க காலையில வந்து மார்க் அதிகமா இருக்க கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா மார்க் கம்மியா இருக்க கொஸ்டினை படிச்சுட்டு ஈவினிங் நீங்க டெஸ்ட் எழுதி நீங்க அதுக்கேற்ற மாதிரி மார்க் டெஸ்ட் எழுதினீங்க அப்படின்னா உங்களாலையும் 490க்கு தாராளமா எடுக்கலாம். சோ நாங்க இந்த சொல்லக்கூடிய டிப்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை நல்லா சாப்பிடுங்க. வெளியில தேவையில்லாத பயணங்கள் போறது எல்லாருமே அவாய்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். சோ உங்க உடம்பும் உங்களுடைய ஹெல்த்தும் நல்லா இருந்தா தான் உங்களால எக்ஸாமும் நல்லா எழுத முடியும். சோ எக்ஸாம் ஃபியர் அப்படின்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, முறையா நீங்க எழுத போறீங்க. ஆல்ரெடி ஒரு பப்ளிக் எக்ஸாம் பிராக்டிக்கல் எழுதிட்டு வந்திருப்பீங்க. அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது. எக்ஸாம் ஓரளவுக்கு நீங்க கணிச்சிருப்பீங்க இல்லையா. சோ
அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஆனா நீங்க எதை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்க பயந்தாலே உங்களுக்கு பாதி மறந்து போயிடும். சோ நீங்க பயப்படணும் தேவையில்லை. அப்போ பயப்படக்கூடாது அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 2 விஷயம் இருக்கணும். ஒண்ணு, நாங்க கொடுக்கக்கூடிய அந்த சூப்பர் கைட். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்ககிட்ட இருந்து நீங்க போடக்கூடிய அந்த பிராக்டிஸ் அண்ட் எஃபெக்ட். சோ இந்த 2 விஷயமும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா சாலிடா நீங்க 490க்கு மேலேயும் எடுக்கலாம், ஈஸியா எடுக்கலாம். எப்பவுமே உங்களுடைய ஏம ஹையரா வச்சுக்கோங்க. நம்மளால 450 மேல எடுக்க முடியாது, 400க்கு மேல எடுக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. எல்லாராலையுமே எல்லாமே முடியும். சோ 500க்கு ஏம் பண்ணுங்க. 500க்கு 500மே என்னால எடுக்க முடியும், எல்லா சப்ஜெக்ட்லயும் என்னால 100 எடுக்க முடியும் அப்படின்னு ஏம் பண்ணுங்க. தாராளமா நீங்க எடுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், எனக்கு மேக்ஸே புரிய மாட்டேங்குது, மேக்ஸ் எனக்கு வீக்கான சப்ஜெக்ட், அப்போ சயின்ஸ் எனக்கு வீக்கான சப்ஜெக்ட். அப்போ வீக்கான சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கம்பல்சரியா நீங்க என்ன பண்ணுங்க, 2 hours ஒதுக்கி படிங்க. ஒரு 10 நாள் இருக்கு இல்லையா? சோ 10 நாள்ல சாலிடா நீங்க பாத்தீங்கன்னா 2 நாளோ 3 நாளோ தமிழுக்குன்னு ஒதுக்கிடுவீங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய 7 நாளோ இல்ல 5 நாளோ அப்போ நீங்க அந்த வீக்கான சப்ஜெக்ட்டுக்கு எல்லா நாளுமே டைம் ஒதுக்குற மாதிரி ஒதுக்கி படிங்க. இப்போ மேக்ஸ் பாத்தீங்கன்னா டெய்லியுமே நாங்க மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கம்மியா அந்த சூப்பர் கைட்ல கொஸ்டின் வித் ஆன்சரோட கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 4 சம்மோ, ஒரு நாளைக்கு ஒரு 5 சம்மோ அப்புறம் நீங்க படிச்சு பாத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் எக்ஸாம் வரும்போது நீங்க எல்லாமே முடிச்ச மாதிரி இருக்கும். மேக்ஸ் எக்ஸாமுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட 10 நாள் லீவ் இருக்கு. நீங்க அதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல நீங்க முன்னாடி படிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த 10 நாள்லயுமே நீங்க ஒரு 8 எக்ஸாம் 7 எக்ஸாம் மார்க் டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா சூப்பரா மேக்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணிடலாம். சயின்ஸுக்குமே அதே தான். நீங்க சயின்ஸுக்கு எதெல்லாம் புரியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே ஒரு நாளுக்கு நீங்க முன்கூட்டியே படிச்சு வச்சிருங்க. அதே போல அந்த சப்ஜெக்ட்டுக்கான டேட்ஸ் வரும்போதும் நீங்க ரிவிஷன் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு புரியலன்னா நீங்க அந்த மாதிரி கூட ஷெட்யூல் போட்டு படிக்கலாம். இல்ல அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ட்டு நான் முன்ன சொன்ன கூட அந்த ஷெட்யூல் மெத்தட்ல கூட படிக்கலாம். நீங்க எப்படி படிச்சாலும் நீங்க உங்களுடைய முழு எஃபெக்ட கொடுத்து படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எங்களுடைய அந்த சூப்பர் கைட் ஏன் நாங்க அதை மறுபடியும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சில சமயம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெறும் புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டுமே தான் கிடைக்கும். அதை வச்சு அவங்க படிப்பாங்க, அதுல இருந்து வரக்கூடிய எக்ஸாம் எழுதிட்டு போயிடுவாங்க. அப்போ புக் இன்சைடு போய் அவங்க போய் பெருசா பார்க்க மாட்டாங்க இல்லையா? அதனால புக் இன்சைட்ல இருந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு மார்க் விட்டு போயிடும். ஆனா அந்த குறைகள் எல்லாத்தையுமே தீர்க்கிறதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நிறைய மெட்டீரியல்ஸ், நிறைய இம்பார்ட்டன்ஸ், அதே போல பாத்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இந்த ஸ்கூல் லெவல்ல டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ்ல வைக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர், அது எல்லாத்தையுமே நாங்க கலெக்ட் பண்ணி இன்னும் நிறைய சோர்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி புக் இன்சைட்ல இருந்தே என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கக்கூடிய கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கறாங்களா அந்த மாதிரி எல்லாம் நிறைய அனலைஸ் பண்ணி 1 மார்க்கா இருக்கட்டும், 2 மார்க்கா இருக்கட்டும், 3 மார்க்கா இருக்கட்டும், 5 மார்க்கா இருக்கட்டும், 7 மார்க்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா அடிஷனல் கொஸ்டினுமே எல்லா சப்ஜெக்ட்டுமே, தமிழுக்கும் இருக்கட்டும், இங்கிலீஷ்க்கும் இருக்கட்டும், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எல்லாமே நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். சோ தயவு செஞ்சு அந்த சூப்பர் கைடை வாங்கிக்கோங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க இன்னும் வாங்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 3000 ஆர்டர்ஸ் எங்க கிட்ட இருந்து வந்திருக்கு. சோ அந்த 3000 பேருமே பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இது ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா எங்க கிட்ட இருந்து வாங்கி அவங்க என்னத்துக்கு படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. சோ நீங்களும் இன்னும் வாங்காம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு எங்க கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. எங்களுடைய யூடியூப் சேனல்லே பாத்தீங்கன்னாக்கா நாங்க போஸ்ட் போட்டிருக்கோம், அதுலயே நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜிபே பண்ணுங்க. ஒரு சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தான், 150 ரூபாய் தான். சோ ஜிபே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க என்ன நம்பருக்கு ஜிபே பண்ணீங்களோ அதுலயே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்களே உங்களுக்கு PDF சென்ட் பண்ணிடுவோம். சோ அப்புறம் என்னங்க, தாராளமா வாங்கி படிங்க. எல்லாமே நம்மளால முடியும்னு நினைக்காதீங்க. ரைட்.